வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இறையன்பு சார் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாரு, மேன் இஸ் நாட் ஓன்லி த சோஷியல் அனிமல், இஸ் ஆல்சோ எ டாக்கிங் அனிமல். பேசுகிற மிருகம் அப்படின்னு சொல்கிறார். மனிதனை பற்றி ஒரு ஆய்வு செய்து எழுதுகிற ஒரு புத்தகத்தில் வருகிற நடுவில் ஒரு பகுதி, மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் என்று பட்டியலிட்டால், மனிதனுக்கும் விலங்குக்கும் சிரிப்பு ஒரு வித்தியாசம், மனிதனுக்கும் விலங்குக்கும் உழைப்பு ஒரு வித்தியாசம், மனிதனுக்கும் விலங்குக்கும் மொழி ஒரு வித்தியாசம். இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விலங்குகளும் சிரிக்கிறது, நமக்கு அது புரியாது, விலங்குக்கும் சிரிப்பு உண்டு அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர்லாம் சொல்கிறாங்க. அப்போ சிரிப்பு மட்டும்தான் நமக்கு அதுக்கு வித்தியாசங்கிறது போயிடுச்சு. ஏன்னா விலங்கும் சிரிக்குது. உழைப்பு அதுவும் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், இப்போ விலங்குகள் உழைக்கிறது, கழுதை பொதி சுமக்குது, குதிரை யூஸ் பண்ணுறாங்க, மாடு யூஸ் பண்ணுறாங்க. விலங்குகளும் உழைக்க ஆரம்பித்து விட்டன, மனிதனுக்காக உழைக்க ஆரம்பித்து விட்டன. அப்போ உழைப்பு தான் அப்படிங்கிறதும் போயிடுச்சு. மொழி, அது உங்களுக்கு தெரியும், விலங்குகளுக்குள்ளே கூட ஒரு மொழி இருக்கிறது. இந்த விலங்கு பேசுறது அந்த விலங்குக்கு புரியும், மொழியும் இருக்கிறது. சார் என்ன சார் இந்த மூணை தான் வித்தியாசம் சொல்லிருந்தோம், இந்த மூணுமே இல்லைன்னு படிபட்டு போச்சு, அப்போ நமக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இல்லையான்னா இருக்கு. நாலாவது ஒன்று இருக்கு. அதை இன்றைய வரைக்கும் விலங்கால் அடைய முடியாது, இனிமேலும் அடைய முடியாது. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள நாலாவது விலங்கால் அடைய முடியாத அந்த வித்தியாசம் சிந்தனை. எந்த விலங்கும் சிந்திப்பதில்லை, மனிதன் மட்டும்தான் சிந்திக்கிறான். சிந்திக்கிற ஆற்றலை, சிந்திக்கிற அறிவை, சிந்திக்கிற ஞானத்தை, சிந்திக்கிற வரத்தை மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்கிறான். எனவே மற்ற எல்லா வித்தியாசங்களை விட உயர்ந்த வித்தியாசம், எனக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம், மனிதன் என்று சொன்னால் அவன் சிந்திக்க வேண்டும். இதுதான் எனக்கு முக்கியம். சிந்திக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். யோசிக்கணும், யோக்கியமாக யோசிக்கணும்னு பெரியார் சொல்லுவார். சிந்திக்கணும், நல்ல விஷயங்களை சிந்திக்கணும். இந்த சிந்திப்புக்கு எது தேவை? வாசிப்பும் கல்வியும் தேவை, இல்லையா? அதனால தான் கல்வி முக்கியம், வாசிப்பு முக்கியம்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். வாசிக்கிற மனிதனால், படித்த மனிதனால், தொடர்ந்து வாசிக்கிற மனிதனால் தான் சிந்திக்க முடியும். சிந்திக்காத மனிதன் இந்த உலகத்தில் விலங்குக்கு சமமானவன். நீ சிரிச்சா மட்டும் அதுலேருந்து வித்தியாசம் இல்லை, உழைச்சா மட்டும் இல்லை, பேசினா மட்டும் இல்லை, அதெல்லாம் தான் நான் என்னை விட விலங்கை விட நான் உயர்ந்த மாதிரி இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் விலங்கு செய்யுதுன்னு ஆய்வில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சிந்திக்கிறது மட்டும்தான் எந்த விலங்கும் செய்யலாம். இப்படியே நாம் சிந்திக்காமல் இருந்தோன்னா விலங்கும் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். எனவே சிந்திக்க வேண்டும். சாக்ரட்டீஸிலிருந்து சின்ன சின்ன வெளிச்சம் வரை மனிதர்களுக்கு சொல்லுகிற ஒரே செய்தி, சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள் என்பதுதான் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.